வணக்கம். எனது வலியொலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு இன்று ஈலிங் கனகதுக்கம்மன் ஆலயத்தின் தேர் உற்சவ நிகழ்வுகள் அங்கே இடம்பெறுகிறது. அந்த நிகழ்வுகளைத்தான் எனது வலியொலி பதிவின் ஊடாக நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகின்றேன். ஓகே, எனது வலியொலியை பொறுத்தளவில் தாயத்தில் உள்ள உறவுகள் இங்கே புலம்பெயர்ந்த வாழும் உறவுகளை எனது வலியொலி ஊடாக பார்க்கும்போது அவர்கள் ஒரு மகிழ்ச்சி அடைவார்கள். அதற்கான ஒரு முன்னுதாரணமாகத்தான் நான் கூடுதலாக எமது உறவுகளிடம் எனது வலியொலி சார்ந்த சில கருத்துக்களையும் அவர்களிடம் கேட்டு அறிவது வழக்கம். தமிழ்நாடு, தஞ்சாவூர் மாவட்டம், தொப்புக்கோடி உறவு. ஆமாம், எப்படி எமது அடிய பக்தர்கள் உறவுகளை இந்த இடத்துல பார்க்கும்போது எப்படி உங்களோட மன நிறைவுகள் மகிழ்வுகள் இருக்கிறது? ஆனால் அருமையான ஏற்பாடு, மிக பிரம்மாண்டமாக இருக்குது. நான் இப்போ லண்டனில் இருக்க ஃபீலிங்கே இல்லை எனக்கு. இல்லை, இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் நம்ம ஊர் மக்களோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம தமிழ் மக்கள் நம்மளோட வந்தாலும் கலாச்சாரம் அதை விட்டு கொடுக்காம வாழ்றோம் என்பது உண்மையில பெருமிதம். கண்டிப்பாக நான் அதுவும் உள்ளர அந்த தமிழ் பாட்டு ஒரு பொண்ணு பாடினாங்க பாருங்க, முருக பாட்டு அவ்வளோ அருமையாக பண்ணாங்க. அந்த உச்சரிப்புலேருந்து நம்ம தமிழில் எந்த ஒரு கலப்பு மொழி கலப்பு இல்லாமல் அருமையாக பண்ணாங்க. வாழ்த்துக்கள் அண்ணா, மிக சிறப்பாக இருந்தது. வணக்கம் தம்பி. இது வாங்க, எங்க ஒன்றுமில்லை, இங்க வாங்க. இளைய தலைமுறைன்னா உள்வாங்குறேன்னா கஷ்டம். அண்ணா வணக்கம். தம்பி வணக்கம். உண்மையில நீங்க ஒரு இளைய தலைமுறையா இருக்கிறீங்க, இதுல ஈடுபட்டு கொள்றீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? உண்மையில இளைய தலைமுறையினா இந்த இடத்தை பார்க்கும்போது தம்பி வெக்கப்படப்படாது. நாளைக்கு உங்களோட பணிகள்லாம் இந்த பணிகள் செய்ய வேண்டிய கடுமையில நீங்க இருக்கிறீங்க. இதுல வெக்கம்ன்றதே ஒருபோதும் இல்லை தம்பி. ஆலய பணி என்பது மனம் உணர்ந்து செய்கிற ஒரு விடயம். நீங்க ஒரு இளைய தலைமுறையா இந்த இடத்தை நான் பார்க்கிறேன். நீங்கள் எதிர்வரும் காலங்களில் இந்த பணிகளை உங்கள்கிட்ட தான் உண்மையில் பொறுப்பு கடமைகள் இருக்குது. இந்த ஆலயத்தில் பணியாற்றுவது உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கள்? மிக சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் ஒரு இடத்துல குமிஞ்சு அம்மன் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வருஷத்தில் பெருசாக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கட்டாயம் தம்பி. நீங்கள் ஒரு இளைய தலைமுறை, நான் சொன்ன மாதிரி இனி உங்களோட கைகளில் தான் இந்த ஆலயத்தின் வழிபாடு கலை கலாச்சாரம் முழுக்க உங்களோட கைகளிலாம் ஒப்படைச்சு நீங்கள்லாம் பணியாற்ற போகிறீங்க. அந்த வகையில் உங்களுக்கு இணங்கின நண்பர்கள் வட்டாரங்களை இணைத்து இந்த எமது கலை மொழி கலாச்சாரங்களை உள்வாங்கி செயல்பட வேணும். எமது தாயக உறவுகளோடு பிணைந்து இருக்க வேணும் என்றதை இந்த ஆலயத்தில் நானும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தம்பியா, கருத்துக்கு நன்றியா. எதுக்கும் பக்கப்படப்படாத தம்பி, ஒரு விஷயத்துக்கு விளங்குதா? பிரமிப்பாக இருக்குது. அது இதெல்லாம் பார்த்தா எனக்கு அழுதே வந்துடுது. ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நான் இந்தியாவில் கூட இப்படி பண்ணலை, ஆனால் இங்கே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டு ஆமாம், தமிழ்நாட்டை சேர்ந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல சாப்பாடு, நல்லா செஞ்சுருக்காங்க. மிகப்பெரிய பாராட்டு. மனப்பூர்வமாக நான் வாழ்த்துறேன். நான் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் அனைத்து இந்த திருவிழா கூட்டமை விட தேசிய தலைவர் நான். இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தியாக இருக்குது. அனைத்து தமிழ் சொல்லுங்களும் மிக தாழ்மையான வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. எப்படி வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்?
ஈசன் என்ன வீடியோ எடுக்கிறீங்க ஐயோ டிக்டாக்குக்கா என்ன அம்மன் பேருக்கு போகலாம். அம்மன் பேர் இன்னும் அர்ச்சனை பண்ணி ஒன்று இருக்குது. தாயக ஒளிப்பதிவு கூடமான ஐபிசி ஊடகமும் இங்கே இந்த காட்சிகளை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருப்பதையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Great honour that we respect our elder friend here, Mr. Julian Bell, and we give him a copy of the book. Maraka. பிரதட்சணையில் வழிபடும் அடியவர்களுக்கு திருநூறுகளை நீங்கள் அணிந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த திருநூறு என்னத்துக்காக அவர்களின் உடம்புகளில் பூசப்படுகிறது? திருநூற்றின் மகிமை திருநூறு பசுகின்ற மரத்துலேருந்து எடுக்கப்படுறது. இப்போ இங்கே தார் ரோட் தானே. ஓகே. அப்போ அந்த இதால் வார கல்லுகள் இதனால் வார சின்ன சின்ன பாதிப்புகளுக்கான ஒரு மருத்துவ குணமாக முதலுதவியூடாக இதை செய்கிறீங்க. நன்றி ஐயா கருத்துக்கு. நீங்கள் ஆலயத்தின் தொண்டர் பணிகளில் ஈடுபட்டுக்கிறீங்களா அல்லது? நான் கடந்த 22 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ இப்படி கடந்த 7-8 வருஷமாக நானும் என்னால் முடிஞ்ச பங்களிப்பை ஆலயத்தை வழங்கி கொண்டு. நன்றி என்ன உங்கள் கருத்து? நன்றி. Akshat. Round down. வணக்கம் மச்சான். அப்படி இருக்கிறா மச்சான்? அப்படி இருக்கிற தனியாக வந்தது அங்கே நிற்கணும். அங்கே நிற்பிய வா நுள்ளு அங்கே. சரி அங்கே நில்லம் பா நுள்ளு போட்டு வான். என்ன எல்லாம் எடுத்தது எல்லாம் எடுத்தது. நீங்க என்ன துறை சார்ந்து இதுல நிக்கிறீங்கள்? நான் ஒரு மருத்துவர். உடல் உதவி செய்வதற்காக நான் இங்கு மற்ற டாக்டர்ஸோடு சேர்ந்து மற்ற ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனோடு சேர்ந்து இதை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். நல்ல ஒரு விஷயம். அதுபோல இளைய தலைமுறையினர்களையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களையும் ஒன்றிணைத்து செயலாற்றுகிறீர்களா? ஆமாம், நிச்சயமாக. இளைய தலைமுறைன்ற இதில் நான் வந்து கடந்த 25 வருஷமாக இங்கே இதை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றேன். அதில் இங்கு வருகின்ற இளைஞர்களையும் ஒன்றிணைத்து அவர்களையும் இதுக்கு இணைத்து வந்து பதவிகளை கொடுத்து ஒரு முயற்சிகளை நாங்கள் பன்முக சமூகங்களோட பன்முக உறவுகளோட அவர்கள் ஒன்றிணைந்து வாழும்போது எமது கலை கலாச்சாரத்தை அவர்களுக்கு உட்புகுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. நிச்சயமாக இருக்கிறது. அதுக்கு நாங்கள் எல்லாரும் உதவி செய்ய வேண்டும். பெரியவர்கள் உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு வழி கொடுக்க வேண்டும். அவர்கள் வழிகாட்ட வேண்டும். நன்றியா. ஆழமான கருத்து தந்திருக்கீங்க. நன்றியா. நன்றி. அதானே அன்புன்றது.
அண்ணா வணக்கம். மலர்மொழியில் உண்டாயிருந்த உறவுகள் இப்போ எத்தனை மணி வந்தது? 12 மணிக்கு வந்துட்டோம். 12 வந்துட்டீங்க. 12 கார் பார்க்கிங் எல்லாம் இருந்தது. கார் பார்க்கிங்கு கார் பார்க் இல்லை, நாங்கள் பெம்பிலியில் பார்க் பண்ணி போட்டு அங்கேருந்து பஸ்ஸில் வந்தோம். கண்டது மகிழ்ச்சி, சந்தோஷம். அங்கே வருவீங்களே? சரி சரி, இதால் போகலாம். சரி சரி, ஓகேண்ணா. ஓகே ஓகே. அரோகரா அரோகரா. Ahora,
Take off your shoes if you're doing your archana, please. Do not come in with your shoes to the bottom, please. செய்து நீங்கள் வரிசையில வந்து நம்பர் எடுத்தா மட்டும்தான் இதுல வந்து ஒரு உதவி இதா நிக்கிறீங்க. நீங்க என்ன பணிகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து சேர்ந்து அர்ச்சனையை லைனில் விட்டு அது ஸ்மூத்தாக போகணுமன்றதுக்காக நாங்கள் வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணி சக்ஸஸாக போய்கொண்டிருக்கேன்னு நினைக்கிறோம். இனி வார கருத்துக்களை பொறுத்து தான் இருக்குது. அடுத்த முறை என்ன மாதிரி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேணுமென்றது. ஆனால் இது வரைக்கும் படிவாக போய்கொண்டிருக்கேன்னு நல்லபடியாக போய்கொண்டிருக்கேன்னு நினைக்கிறோம். ஒரு விடயம் அம்மா, இதையும் நாங்கள் திருப்தியாக செய்ய முடியாது. சிறு சிறு தவறுகள் நடப்பது அது பலமை. ஆலய இறப்பணி என்பது உண்மையில் அது கடவுளாக வழங்கப்பட்ட தொண்டுகள்லாம் எங்களுக்கு. அந்த பணிகளில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது உண்மையில் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பணிகளில் நீங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு பிறகு வர தலைமுறையினர்களையும் இதுக்குள்ள உள்வாங்கி அவர்களும் எதிர்காலத்தில் இந்த ஆலய பணிகளில் ஈடுபட நீங்களும் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரிடமும் இந்த கருத்தையும் உங்களிடம் பெற்றுக் கொள்கிறோம். நாங்கள் இந்த அரிச்சனை நெரிசலை ஒழுங்காக்குறதுக்குன்னு ஒரு பிளானை போட்டு வடிவாக அதை நடத்தி முடிச்சிருக்கிறோம். நாங்கள் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிற ஒரு உதவிதான் தொண்டர் சபை இறைபணி என்பது. அந்த வகையில் இந்த பணி நான் முதல் கூறின மாதிரி எங்களுக்கு கடவுளாக வழங்கப்பட்ட பணிகள், புண்ணியம் என்று சொல்வார்கள். அந்த பணிகளில் ஈடுபட்டுக்கிறீர்கள். உங்களுக்கும் அம்பாளின் அருளும் கடாட்சமும் கிடைக்கும். நீங்க எந்த யூடியூப் சேனல்? TK சங்கரம். நானும் யூடியூபர். நல்ல விஷயம் எடுங்கோ, போடுங்கோ, நல்லது போடுங்கோ. நீங்க கதைங்க, நீங்களும் ஒரு யூடியூபர் இருக்கிறீங்க, பதிவு செய்திருக்கிறீங்க. உங்களோட வலையொலி பதிவு என்ன பேர்ல? எங்களோட வலையொலி பதிவு வந்து அலைகள் மீடியான்னு சொல்லி நாங்கள் ஒரு வலையொலி வச்சிருக்கிறோம். ஸோ அதில் நாங்கள் முடிஞ்ச அளவு ஈழம் சார்ந்த ஆவணங்கள் வந்து நாங்கள் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ஈலிங் அம்மனுடைய 25வது வருட பூர்த்தி. ஸோ இன்றைய நாள் எங்களுக்கு ஒரு வெள்ளி விழா. அம்பாளுக்கு மட்டும் இல்லை, இங்கே வந்து அத்தனை தொண்டர்களுக்குமே வந்துட்டு ஒரு வெள்ளி விழாவாக எல்லாருமே அமோகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் வந்து நாங்கள் எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் ஈலிங் அம்மன் அதிகாரிகளை வந்து கண்ட்ரோல், அதாவது வந்து அவங்களை வந்து பாதுகாத்து சேஃபாக அவங்க போகிற வரைக்கும் அவங்களுக்கு உறுதுணை அளிக்கிறதுல நிறைய கேர்ள்ஸ் நாங்கள் ஒன்று சேர்ந்து செய்கிறாங்க. ஸோ இன்றைக்கு வந்துட்டு இன்னும் என்ன சொல்ல, இவ்வளோ காலமும் செய்ததை விட இப்போ லேடிஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த வருஷம் வெள்ளி விழா என்றபடியாக இன்னும் இந்த விழா வந்து ரொம்ப அமோகமாக சிறப்பாக செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இங்கே வர முடியாத அம்பாள் அடியார்களுக்கும் அம்பாளுடைய அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வரும்னு சொல்லி இந்த நாளில் நாங்களும் வாழ்த்துக்களை கொடுத்துக் கொள்கிறோம். அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். மற்றது உங்களோட வலையொலி பதிவுகளையும் இதில் பதிவு செய்திருப்பீங்கள் என்ற உணர்வு. கட்டாயம் நாங்கள் செய்தோன்னு நான் இருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அதில் இன்றைக்கு ஈடுபட முடியல. நான் ஒரு தொண்டர் படையில் வேலை செய்கிறேன். ஸோ அதை தாண்டி எனக்கு அதில் செய்ய முடியல. ஆனால் எங்களோட டீம் ஆக்கள் அதை செய்தோன்னு இருக்கிறாங்க. மோர் நான் நினைக்கிறேன் அவருக்கு அந்த மேபி அவளுக்கு குரல் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்தால் நிச்சயமாக அதை செய்த வேண்டிய ஒரு இது இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த ஒளிப்பதிவை வந்து மக்களை கொண்டு சேர்க்கிற உங்களுக்கும் அம்பாளுடைய அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வரும்னு சொல்லி இருக்கிறீங்க. எத்தனை மணி வந்தது? 7:30 வந்துட்டீங்க. 7:30 வந்தபடியா? ஓகே, பரவாயில்ல. கார் பார்க்கிங்களுக்கு இடம் இருக்கு. நீங்கள் பாச்சம் படுத்துறீங்க. கண்டது மகிழ்ச்சி டீச்சர். ஓகே என்ன? ஓகே தம்பி. அண்ணா வணக்கம் அண்ணா. அம்மனுடைய படங்களை இழுத்தவாறு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் முகத்தில் ஒரு மகிழ்வையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் நீங்கள் தாயகத்தில் இருந்து வந்து அதுக்கு பிறகு நாங்கள் கடந்து வந்தாலும் எமது கலை கலாச்சாரங்களோட பிணைந்து தான் இங்கே வாழ்கிறோம். உண்மையில் நீங்கள் இந்த இடங்களில் நிற்கும் போது எப்படியான உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படுது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இளம் சமுதாயம் எல்லாம் இங்கே இளஞ்சனதியெல்லாம் தேர்பிடிக்கிறது ஆர்வமாக இருக்கிறோம். பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது.
அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். அதுதான் எங்களை எல்லோருக்கும் தேவை. எல்லோருக்கும் இந்த சமுதாயங்க பிடிச்சு கொண்டு வர்றது இல்லை கட்டாயமாக நான் இளைய தலைமுறைக்கு ஒன்று சொல்லி கொண்டு வரேன். இது எமது வரலாறு, எமது அடையாளங்கள். இந்த அடையாளங்களை நாளைக்கு நீங்கள் நான் கடந்து செல்ல போறீங்கள். அந்த வகையில் இந்த இடத்துல வந்து இந்த தேர்ப்படம் பிடிச்சு கொண்டிருக்கும் போது உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது வரும் காலங்களில் நீங்களும் எமது கலாச்சார உடைகள் அணிந்து தான் வந்திருக்கிறீர்கள். உண்மையில் பாராட்டக்கூடிய விஷயம். எதிர்வரும் காலங்களிலையும் எமது மொழி கலாச்சாரங்களையும் இணைத்து செயல்பட்டு கடத்தி செல்ல வேண்டும் என்றுதான் எனது விருப்பமும். அந்த வகையில் நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்றீங்க? சொல்ல விரும்புறீங்களா இளைய தலைமுறையினர்? தம்பி ஒன்றுக்கும் பங்கப்படக்கூடாது. வெட்கம்ன்றது அப்பாற்பட்டது. சொல்லுங்க தம்பி, என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க ஒரு இளைய தலைமுறை? ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ மக்கள், இவ்வளோ கூட்டம், இவ்வளோ கலாச்சாரம் கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கல்ச்சர் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இதை இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நாட்டில் இருக்கிறதுக்கு வேற என்ன உங்களோட தமிழ் உண்மையா உச்சரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற ஒரு விஷயம்னா ஈலிங் அம்மன் கோயில் எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான இது. லண்டனை பொறுத்தவரையில ஒரு அவுட் கோயிங் வரைக்கும் ஈலிங் அம்மன் குடும்பமாக வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இது. அம்மனுக்கு தான் நன்றி சொல்ல வேணும். நன்றி அண்ணா. ஆழமான கருத்து என்ன? நன்றி அண்ணா. நன்றி 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 ஐயா. நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? உதாரணத்துக்கு நான் எங்களோட இளைய தலைமுறைக்கு ஒன்று சொல்லணும். இன்றைய இளைய தலைமுறையினை பொறுத்தளவில் ஐயா, வெக்கம் முதலாவது, ரெண்டாவது வந்து தோல்வியை அதிகம் விரும்புறதில்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு தோல்விதான் முதல் படி. ஆனால் இன்றைய இளைய தலைமுறையினர் தோல்வியை பெரிதாக பார்க்கிறார்கள். அவர்களுக்குத்தான் நாங்கள் உண்மையில் வந்து எமது கலை கலாச்சாரங்கள், எமது மொழி என்ன அடையாளம் என்பதை அவர்களுக்கு கொடுத்து விட்டு செல்ல வேண்டிய கடமை. நீங்கள் ஒரு பெரியவராக நின்று இந்த படத்தை பிடிச்சு கொண்டிருக்கிறீர்கள். எதை சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை, இந்த இடத்துல பார்க்க இவ்வளவு எங்களோட தாயக நல்ல ஒற்றுமையும் நல்ல பக்தியும். இந்த அம்மா ஈலிங் அம்மாவை வச்சு சத்தியான ஒரு சத்தியான பக்தியான அம்மா. என்ன நினைக்கிறீங்களோ அது நடத்தியா? டி.கே. சங்கர் என்ன நினைக்கிறீங்களோ அது நடத்தியா? அதுக்கு நான் டி.கே. சங்கரன் நன்றி என்ன கருத்துக்கு நன்றி. Certainly during my time as leader of the council, and I did that for பகுதிக்கு உள்ளுக்கு விடுறதுக்கு சனம் கூடுதலான சனம், அதால் ஆக்களை மட்டுப்படுத்தி இதுதான் இந்த உள்பகுதியில் வந்து இங்கே வந்து வியாபார நிலையங்கள், அதே போல் அன்னதான பகுதி. Just a moment ago, எனது வலியொலிப்பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு வலியொலிப்பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது வலியொலிப்பதிவுகளை பகிர்ந்து பெல்வெட்டை நியமித்து இதற்கான ஆதரவை தெரிவிக்கின்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலியொலிப்பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.